ஈஸியாகவே சொல்லித்தரேன். google.comல Windows 10 அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட ஆஃபிஷியல் வெப்சைட்டு தான் ஓப்பன் ஆகும். இந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து டேரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் செலக்ட் எடிஷன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் விண்டோஸ் 10 கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பாட்டமில் கன்ஃபார்ம்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு ட்ராப் டவுன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து இங்கிலீஷ் இதையே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து இங்கிலீஷ் இதையே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பவும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பேஜில் 64 பிட்டும் கொடுத்துருக்காங்க, 32 பிட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 64 பிட் டவுன்லோட் இந்த பட்டனை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு வந்து டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற Windows 10 OS டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.